உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா என்பதற்கு பக்கச்சார்பில்லாத ஒரு பதிலை சொன்னால் அது ஆம், இல்லை என்பதுதான். என்ன, 2 பதில்களா என்று நீங்கள் யோசிக்கலாம். காரணம், இஸ்லாத்தின் 2 அம்சங்கள் 2 விதமாக பரவியது. ஒன்று இஸ்லாமிய அரசியல், இன்னொன்று இஸ்லாமிய நம்பிக்கை. இஸ்லாமிய அரசாங்கம் அரேபிய தீபகற்பத்தில் ஆரம்பித்து கிழக்குக்கும் மேற்குக்கும் விரிவடைந்தது. புதிய நிலங்கள் கைப்பற்றப்படும் போதெல்லாம் அங்கே இஸ்லாமிய அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எனவே இஸ்லாமிய அரசாங்கம் வாளால் பரப்பப்பட்டது. ஆனால் ஆட்சியில் இஸ்லாம் இருந்தாலும் இஸ்லாமிய நம்பிக்கை என்பது ஒரு தனி மனிதனிடத்தில் வாள்முனையில் பரப்பப்படவில்லை. ஏனென்றால் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு இது மாற்றமானது. சூரத்துல் பக்ராவின் 256வது வசனம் சொல்கிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது. எனவே இஸ்லாத்தை விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர் விட்டு செல்லலாம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதனால் அல்லாவின் வல்லமை அணுவளவும் அதிகரித்து விடாது. அவன் ஏற்கனவே முற்றிலும் பரிபூரணமானவன்தான். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் சொல்கிறது, இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக, இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. ஒரு சில முஸ்லிம்கள் வரலாற்றில் இதற்கு மாற்றமாக நடந்திருக்கலாம். அவர்களை நாம் சரிகாண முடியாது. நாம் பேசுவது இஸ்லாமிய அடிப்படையைத்தான். எனவே இஸ்லாமிய அரசாங்கம் வர்த்தகத்தை கொண்டும் குடியேற்றத்தை கொண்டும் ராஜதந்திரத்தை கொண்டும் மதமாற்றத்தை கொண்டும் இராணுவ வல்லமையை கொண்டும் விருத்தி அடைந்தது. இது இஸ்லாத்திற்கு மட்டும் தனித்துவமானதல்ல. இந்து சமயம், கிறிஸ்தவம் போன்ற உலக சமயங்களுக்கும் பொதுவானதே. குறிப்பாக கிறிஸ்தவத்தில் ரோமானிய பேரரசர்களால் நைசியன் திருத்துவம் ஐரோப்பா முழுவதும் திணிக்கப்பட்டது. எந்த அளவுக்கென்றால் அந்த காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்தவத்தை தவிர ஏனைய எல்லா சிலை வணக்கமும் அழிந்து போயின. அதன் பிறகு காலனித்துவ ஆட்சி ஆரம்பித்தது. ஸ்பெயின் பேரரசும் பிரான்சிய பேரரசும் பிரிட்டன் பேரரசும் இந்த உலகம் முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு லட்சக்கணக்கில் மக்களை கொன்று குவித்து கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். இப்படிதான் ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், நோர்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா என்று உலகின் எல்லா பகுதிகளுக்கும் கிறிஸ்தவம் திணிக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை என்பது வர்த்தகம், குடியேற்றம் போன்ற எந்தவித வன்முறையும் இல்லாத, எந்தவிதமான ஆயுதங்களும் பயன்படுத்தப்படாமல் வளர்ந்தது. இதற்கு இந்தியாவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். 1000 வருடங்கள் முஸ்லிம்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போதிலும் இன்றும் கூட 80% அதிகமானவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள்தான். ஸ்ரீலங்காவுக்கும் இஸ்லாம் கொண்டு வரப்பட்டது வர்த்தகத்தின் மூலம்தான். இன்றும் கூட 2 கோடி கொப்டிக் கிறிஸ்தவர்கள் மத்திய கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யாரும் வாள்முனையில் மதம் மாற்றவில்லை. இந்தோனேசியா தான் இந்த உலகில் அதிகமான முஸ்லிம்கள் வாழும் நாடாக இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு இஸ்லாமிய படையும் அந்த நாட்டை கைப்பற்றி கத்தி முனையில் அவர்களை இஸ்லாத்தை ஏற்க வைக்கவில்லை. மலேசியாவையும் கூட எந்த இஸ்லாமிய அரசும் கைப்பற்றவில்லை. ஆனால் இன்று அது ஒரு முஸ்லிம் நாடாக இருக்கின்றது. இஸ்லாமிய அரசாங்கம் வாளால் பரப்பப்பட்ட போதிலும் அந்த கைப்பற்றப்பட்ட இடங்களில் இருந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட இஸ்லாம் திணிக்கப்படவில்லை. அந்த பிரதேசங்களில் இருந்த மக்கள் அஹ்லுத் திம்மா, பாதுகாக்கப்பட்ட மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் விரும்பியவாறு அவர்கள் மதத்தை கடைபிடிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மத சுதந்திரத்தை இஸ்லாம் வழங்கியதால் இஸ்லாமிய நம்பிக்கை என்பது எந்தவித வன்முறையும் அன்றி மக்களின் விருப்பத்தின் கீழ் பரவியது. எனவே இஸ்லாம் வாளாலும் பரவியது, வாளில்லாமல் எந்தவித வன்முறையும் இல்லாமலும் பரவியது. சரி, இப்படி இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது நல்ல செயலா? இது காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? இதில் என்ன மத சுதந்திரம் இருக்கிறது என்று சிலர் கேள்வி கேட்கலாம். அப்படி நீங்கள் நினைத்தால் இதை கூர்மையாக கவனியுங்கள். நீங்கள் ஜெனீவா கன்வென்ஷனில் உள்ள போர் நெறிமுறைகளையும் அதன் சட்டங்களையும் ஆதரிப்பவரா? ஐநா சபையினது யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எனப்படக்கூடிய மனித உரிமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா? ஐசிசி எனப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டின் நீதி நெறிமுறைகளையும் அது செயல்படுத்தப்படும் முறையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உலகின் பிரம்மாண்டமான அமைப்புகள் அவர்கள் சரிகாணும் அவர்களுடைய கொள்கைகளை தான் விரும்பியவாறு இந்த உலகெங்கிலும் திணிக்கலாம் என்ற அவர்களின் சித்தாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஆம் என்றால் நீங்கள் மத சுதந்திரத்தை ஆதரிப்பவர் கிடையாது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் மத சுதந்திரத்தை ஆதரிப்பவர் என்று. ஏனென்றால் உங்கள் சிந்தனையில் இந்த மதங்கள் என்பது கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்த சமயம், இந்து சமயம் போன்ற பழைய மதங்கள் தான்.
ஆனால் மதங்களை நாம் ஒரு பரந்த அளவில் சிந்தித்தால் மதங்கள் என்பது ஒரு மனித வாழ்வியல் வழிமுறைதான். மனிதன் வாழ்வதற்குரிய ஒரு வழி. அதில் நம்பிக்கைகளும் இருக்கும், செயல்பாடுகளும் இருக்கும். அது இந்த உலகின் தன்மைகளை பற்றி பேசும், நன்மையையும் தீமையையும் விவரிக்கும், மனித வாழ்க்கையின் நிலைகளை பற்றி பேசும். இப்படி ஒரு பரந்த அளவிலான ஒரு வரைவிலக்கணத்தை மதங்களுக்கு நாம் கொடுத்தால், இப்பொழுது எல்ஜிபிடியும் ஒரு மதமாகும், ஃபெமினிசமும் ஒரு மதமாகும், லிபரலிசமும் ஒரு மதமாகும், கம்யூனிசமும் செக்யூலரிசமும் ஒரு மதமாகும். குறிப்பாக இந்த ஜெனீவா கன்வென்ஷன், இந்த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அல்லது வெவ்வேறுபட்ட சர்வதேச கட்டுப்பாடுகளும் சட்டங்களும் ஒன்றாக இணைந்து நமக்கு ஒரு புதுவித மதத்தை எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த நவீன மதத்திற்கு ஜெனீவா கன்வென்ஷனினாலும் யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸினாலும் இன்னும் பல்வேறுபட்ட மதச்சார்பற்ற கொள்கைகளை கொண்டு உருவாக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதிலும் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மதத்திற்கு நாம் ஏன் ஒரு பேர் வைக்கக்கூடாது? அதற்கு தஜ்ஜாலின் மதம் என்று பெயர் வைத்தால் பொருத்தமாக தான் இருக்கும். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்வதற்காக அதற்கு நாம் மேற்கேத்தேயம் என்று பெயரிடுவோம். இதுவும் கூட ஒரு பொருத்தமான பெயர்தான். ஏனென்றால் இந்த மேற்கேத்தைய நாடுகள் தாங்கள்தான் சிறந்தவர்கள் என்றும் தாங்கள்தான் பெரிய அறிவாளிகள் என்றும் தங்களுடையதுதான் மிகச் சிறந்த மேம்பட்ட நாகரீகம் என்றும் ஏனைய கிழக்கத்தைய பட்டிக்காட்டு காட்டுமிராண்டி கூட்டங்களான இந்த அநாகரிகமான நாடுகளை எல்லாம் டெவலப்மெண்ட் செய்வதையும் அவைகளுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுப்பதையும் தங்களுக்கு மேல் தாங்களே விதித்து கொண்ட சுமை என்று இந்த மேற்கத்தைய நாடுகள் நினைக்கின்றன. இதற்காகத்தான் இந்த அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அதன் சட்டங்களையும் அதன் நெறிமுறைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட நன்மை தீமைகளை எல்லாம் இந்த பூமி எங்கும் பரப்புகின்றன. இப்படி பரப்பப்படும் இந்த மதத்தை நாம் மேற்கேத்தேயம் என்று வைத்துக்கொள்வோம். எனவே சற்று முன்னர் இந்த ஜெனீவா கன்வென்ஷன், இந்த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் போன்ற அமைப்புகளின் சட்டத்திட்டங்களை நான் ஏற்றுக்கொள்பவன் என்று நீங்கள் கூறியிருந்தால் நீங்களும் இந்த மேற்கேத்தேயம் என்ற மதத்தை வழிபடக்கூடிய மேற்கேத்தேயர் ஆகிவிடுவீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மேற்கேத்தேயம் என்ற மதம் வாளாலும் பரப்பப்பட வேண்டும் என்று நினைப்பீர்கள். வாளை பயன்படுத்தவில்லை என்றால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை எப்படி இந்த கிழக்கத்தைய நாடுகளின் மீது தங்கள் சட்டத்திட்டங்களையும் நெறிமுறைகளையும் அமுல்படுத்தும்? எல்லா நாடுகளும் அவர்களின் சட்டத்திட்டங்களுக்கு இணங்காது. எனவே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படும். அதாவது சட்டங்களை அமுல்படுத்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபோர்ஸ் செய்யப்படும். பலத்தை பிரயோகிக்கப்பட்டு சட்டங்கள் அமுல்படுத்தப்படும். ஃபோர்ஸ் செய்யப்படாமல் சட்டங்களை அமுல்படுத்த முடியாது. அதனால்தான் இதை ஆங்கிலத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்று கூறுகிறார்கள். இந்த மேற்கேத்தேயத்தை பின்பற்றக்கூடிய மேற்கேத்தேயர்கள் தங்கள் மதத்தை பரப்ப ஒரு வித்தியாசமான முறையை பின்பற்றுகிறார்கள். சில வேளைகளில் மேற்கேத்தைய மதகுருக்களான அரசியல்வாதிகள் தங்கள் மதத்தை நம்பாத காபிர் நாடுகளின் மீது டிப்ளமேட்டிக் சாங்ஷன், ராஜதந்திர தண்டனை என்ற பெயரில் தங்கள் மதத்தை ஏற்காத குஃபார் நாடுகளை பொருளாதார ரீதியாக வேறறுப்பார்கள். அவர்களை பசியை கொண்டு வாட்டி வதக்குவார்கள். மருந்துகள் கொடுக்கப்படாது, உணவு ஏற்றுமதி செய்யப்படாது, எரிபொருளும் வழங்கப்படாது, உலகை விட்டு தனியாக்கப்படுவார்கள். எதுவரை என்றால் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒன்று மண்டியிட வேண்டும், இல்லை என்றால் செத்து மடிய வேண்டும். ஒருவேளை அவர்கள் மதத்தை நம்பாத இந்த மிருகங்களை பசி பட்டினி மண்டியிட வைக்கவில்லை என்றால் மேற்கத்தையத்தின் மௌலவிமார்களும் சாமியார்களும் மதகுருக்களும் ஃபாதர்களும் கூக்குரலிடுவார்கள். இந்த காவிர்கள் மீது எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ், தீவிர நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்பார்கள். அதை அவர்கள் மொழியில் சொல்ல போனால் மிலிட்டரி இன்டர்வென்ஷன், இராணுவ தலையீடு என்பார்கள். இதுதான் மேற்கத்தையத்தை மறுக்கும் காவிர்களுக்கு எதிராக செய்யப்படும் புனித போர். நீங்கள் எந்த வார்த்தையை வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மேற்கத்தையத்தை மறுக்கும் குஃபார்களுக்கு இருப்பது இரண்டு வாய்ப்புதான். ஒன்று விருப்பத்துடன் அடிபணிவது, அல்லது வாளால் அடிபணியப்படுவீர்கள். இதனால்தான் இந்த மேற்கத்தையம் உலகின் ஏனைய எல்லா மதங்களையும் நசுக்கி மிக வேகமாக பரவுகிறது. அதை எதிர்ப்பவர்களை அது இரும்பு கரங்கொண்டு ஒடுக்குகிறது.
அதன் வேத புத்தகங்களும் வசனங்களும் 24 மணி நேரமும் உலகம் முழுவதிலும் எல்லா இடங்களிலும் மீடியாக்களை கொண்டும் இசைகளை கொண்டும் படங்களை கொண்டும் புத்தகங்களை கொண்டும் பரப்பப்பட்டு வருகின்றது. மேற்கத்தியத்தில் மிஷனரிகளும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் NGOக்கள், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். இவர்கள் மேற்கத்தியத்தை நம்ப மறுக்கும் கிழக்கத்திய நாடுகளுக்கு சென்று அங்கிருக்கும் பட்டிக்காட்டும் முட்டாள்களுக்கு மனித உரிமைகள் என்றால் என்ன என்பதை பாடம் எடுப்பார்கள். மேற்கத்தைய சித்தாந்தத்தை பற்றி எந்தவித படிப்பறிவும் இல்லாத காட்டுவாசிகளிடம் சென்று அதை அவர்களுக்கு கற்பித்து அவர்களை மனிதர்களாக, அவர்களை அறிவாளிகளாக மாற்றுவார்கள். கிட்டத்தட்ட உலகின் எல்லா பல்கலைக்கழகத்திலும் அதிகாரப்பூர்வ மதமாக இருப்பது இந்த மேற்கத்தைய மதம்தான். அதைத்தான் அவர்கள் கற்பிக்கவும் செய்கிறார்கள். இவ்வளவு அதிகாரமும் இவ்வளவு சக்தியும் வல்லமையும் இருந்தும் கூட இந்த மேற்கத்தையத்தின் மிக பிரம்மாண்டமான ஒரு வல்லமை என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு மதமே கிடையாது என்பதை இந்த உலகம் முழுவதையும் நம்ப வைத்து விட்டது. தஜ்ஜால் கொஞ்சம் கெட்டிக்காரன்தான். இந்த மேற்கத்தியத்தில் உள்ளடங்கும் அடிப்படை அம்சங்கள் நன்மை, சுதந்திரம், நீதி, நியாயம்தான் என்று மக்களிடத்தில் நம்ப வைக்கப்பட்டு விட்டது. எனவேதான் இந்த மேற்கத்தியத்தை பின்பற்றுவர்களாலும் கூட தாங்கள் ஒரு வித்தியாசமான, இந்த உலக வரலாற்றில் இதுவரை உருவாக்கப்படாத பல வினோதமான சட்டங்களை கொண்ட ஒரு புதுவித மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட புரியாமல் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இது ஒரு மதம் கிடையாது. நீதி, நேர்மை, நியாயம், சுதந்திரம் போன்ற அம்சங்களை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த மேற்கத்தியர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் மதத்தின் நம்பிக்கைகளும் சட்டங்களும் இந்த உலகிலுள்ள அனைவருக்கும் பொதுவானது, அனைவருமே இதை பின்பற்றுகிறார்கள். இப்படி அவர்கள் நினைப்பதனால் கோடிக்கணக்கான மக்கள் இவர்களின் சட்டங்களையும் இவர்களின் மனித உரிமை அம்சங்களையும், இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும், மனிதன் என்றால் யார், எது நன்மை எது தீமை என்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் இவர்களின் சட்டக்கோவைகளை ஏற்காமல் இருப்பதை இவர்கள் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மேற்கத்தியர்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இந்த மேற்கத்தியத்தை மறுக்கும் குஃபார்களுக்கு இருப்பது எல்லாம் இரண்டே வாய்ப்புதான். ஒன்று கட்டுப்படு அல்லது செத்துமடி. இப்படி இந்த மேற்கத்தியம் இரும்பு கரங்கொண்டு தன்னுடைய நம்பிக்கைகளையும் தன்னுடைய ஷரியா சட்டங்களையும் இந்த உலகம் முழுவதிலும் பரப்புவதற்கும் இஸ்லாம் தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்கும் என்ன வித்தியாசம் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த மேற்கத்தியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சட்டங்களும் நம்பிக்கைகளும் நிபந்தனைகளும் ஒழுங்குமுறைகளும் இந்த உலகம் முழுவதும் வாளை கொண்டு பலவந்தமாக பரப்பப்படுவதில் அவர்களுக்கு எந்த மனக்கஷ்டமும் கிடையாது. ஆனால் இஸ்லாம் மட்டுமே இப்படி பலத்தை கொண்டு பரப்பப்படுவதை காட்டுமராண்டித்தனம் என்பார்கள். இந்த மேற்கத்தியத்தின் சாமியார்கள் அவர்கள் மதத்தின் நம்பிக்கைகளும் சட்டங்களும் இந்த உலகம் முழுவதிலும் பரப்பப்படுவது பலத்தை கொண்டு அல்ல, அமைதியை கொண்டுதான். இஸ்லாம் மட்டுமே இப்படி காட்டுமிராண்டித்தனமாக பலத்தை கொண்டு வாளால் பரப்பப்படுகின்றது என மக்களை கிட்டத்தட்ட ஏமாற்றியே விட்டார்கள். ஆனால் கடந்த 2 தசாப்தமாக இவர்கள் லிபியா, ஈராக், லெபனான், ஆப்கானிஸ்தான், உக்ரைன், இன்று பலஸ்தீனில் நடந்து கொண்டிருப்பவைகள் கூட இவர்களின் முகத்தரையை கிழித்தெறிந்து வீசிவிட்டது. மேற்கத்தேயமும் இஸ்லாமும் பலத்தை கொண்டு பரப்பப்படுகிறது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் இந்த மேற்கத்தேயர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் மதத்தின் நம்பிக்கைகள் தான், அதன் நெறிமுறைகள் தான், அவர்களுடைய ஷரியா சட்டங்கள் தான் உயர்ந்தது என்று நினைக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு தெரியும் இஸ்லாத்தின் சட்டங்கள் தான், அதன் நம்பிக்கைகள் தான் நீதியின் உச்சகட்டம் என்று. அது எப்படி என்பதை இன்னும் ஒரு வீடியோவில் ஆராய்வோம். இந்த வீடியோவின் நோக்கம் என்னவென்றால் இஸ்லாமிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஜிஹாத் போருக்கும் இன்றைய உலகில் ஏனைய அரசாங்கங்களும் மதங்களும் செய்து கொண்டிருக்கும் தாக்குதல்களுக்கும் போர்களுக்கும் எப்படி செய்யப்படுகிறது என்பதில் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இந்த மேற்கத்தியத்தின் மிலிட்டரி இன்டர்வென்ஷனிற்கும் இஸ்லாமிய ஜிஹாதிற்கும் அவைகள் ஏற்படுத்திய தாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இஸ்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் விரிவடைந்த போது அது கைப்பற்றிய நகரங்கள் உலகின் தலைசிறந்த கல்விக்கூடங்களாகவும் கலாச்சார மையங்களாகவும் மாறின, உலகுக்கே தலைநகரங்களாயின. இஸ்லாம் ஈராக்கை கைப்பற்றியது, அதன் பக்தாத் முஸ்லிம் உலகுக்கே தலைநகரமாகியது. இஸ்லாம் பாரசீகத்தை கைப்பற்றியது, அதிலிருந்து இமாம் புகாரியை போன்று பல பேரறிஞர்கள் உருவாக தொடங்கினார்கள். இஸ்லாம் எகிப்தை கைப்பற்றியது, அதன் கெய்ரோ உலகின் தலைசிறந்த நகரமாக மாறியது. அதில்தான் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அல் அஸ்ஹர் உள்ளது.
இஸ்லாம் மொரோக்கோவை கைப்பற்றியது. இன்று அங்குதான் உலகின் முதலில் ஒரு பெண்ணால் கட்டப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இப்படி எந்த கலாச்சாரத்திலெல்லாம் இஸ்லாம் நுழைந்ததோ அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் அபரிவிதமான வளர்ச்சியை கண்டன. ஆனால் இந்த மேற்கத்தேயம் தன்னுடைய சுதந்திரம், ஜனநாயகம், பெண்ணுரிமை போன்ற கொள்கைகளை இந்த கல்வியறிவற்ற இந்த 3ஆம் நிலை ஏழை நாடுகளிடம் பரப்பிய போது அந்த நாடுகளெல்லாம் பாலைவனமாயின. இன்னும் சிலர் வாதிக்கலாம், இவை அனைவற்றையும் நான் மறுக்கிறேன். எந்த ஒரு மதமாக இருந்தாலும், எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அது பலத்தை பிரயோகித்து இந்த உலகத்தில் பரவக்கூடாது. நான் இந்த ஜெனீவா கன்வென்ஷன், இந்த ஹியூமன் ரைட்ஸ், இந்த ஐசிசியினுடைய சட்டங்கள் இதை எதையும் ஏற்பவன் கிடையாது, எங்களை எங்கள் போக்கில் விட்டுவிடுங்கள் என்று வாதிக்கலாம். ஆனால் இது முற்றிலும் ஒரு அறிவீனமான கூற்றாகும். ஒரு பேச்சுக்கு ஒரு நாட்டில் பெண்களும் குழந்தைகளும் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். ஒரு நாடு சிஸ்டமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இப்படி அந்த நாடு செய்யும் போது அந்த நாட்டுக்கு எதிராக நீங்கள் பேச மாட்டீர்களா? ஒரு இனப்படுகொலைக்கு எதிராக நீங்கள் போராட மாட்டீர்களா? பலஸ்தீனை விடுங்கள், ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களுக்கும் கொடுமைகளுக்கும் எதிராக நீங்கள் பேச மாட்டீர்களா? அவைகள் தலையீடு செய்யப்பட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் போராட மாட்டீர்களா? போராட மாட்டேன் என்றால் நீங்கள் நீதி தெரியாத மனிதாபிமானமற்ற ஒருவர். நீங்கள் நன்மையிலும் நீதியிலும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருந்தால் அந்த நீதி பரப்பப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். யார் சொல்வது நன்மை, எது நீதி என்பதை வேறு வீடியோவில் ஆராயலாம். ஆனால் நீங்கள் நம்பும் அந்த நன்மையும் நீதியும் பரப்பப்பட வேண்டும் என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பீர்கள். எந்த நாடு அநியாய மட்டூழியங்களை செய்கிறதோ அந்த நாட்டின் மீது பலத்தை பிரயோகித்து நீங்கள் எதை நீதி என்று எண்ணுகிறீர்களோ அதை திணிக்க முற்படுவீர்கள். இதை செய்ய நீங்கள் வாளை பயன்படுத்துவீர்கள். இதுதான் இன்றைய உலகின் இயல்பு நிலை. எனவே கொள்கைகள் பலத்தை பிரயோகித்து பரப்பப்படுவதென்பது எல்லா மதங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இன்று வரையிலும் பொதுவான ஒன்றே. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.